இந்த இந்த கோயில்ல நான் சாமி கும்பிட்டா எனக்கு மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டி கிடைப்பாளா? கண்டிப்பா கிடைப்பாடா. போலாமா? வா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேனிலும் மூசவண்டரே பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. பாட்டு பாட்டு ஆமால பாட்டு போய் பார்க்கலாமா? வா. பாட்டு கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா, குரலை கேக்குறதுக்கே ரொம்ப இனிமையாவும் வசீகரமாவும் இருக்கு. பாட்டு பாடுற பொண்ண பாக்கணும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. யார் பாடுறதுன்னு போய் பார்க்கலாமா? வா. கிடந்தூர் முனி பண்டமே பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டரன் நாமம் நவில்கிலார் ஆக்கை கேயிரை தேடியலமந்து யார் பாடுறது தெரியலையடா, ஒரு பாப்போம். நல்லா இருக்குமா? அங்க என்ன சத்தம் வருது? போய் பார்க்கலாம் வா. நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் போதிலும் மதவா பாத்து வா. பாட்டு அங்க கேக்குதா? அங்க கேக்குது. போலாமா? அந்த பக்கம். என்னம்மா பாட்டு நின்னுடுச்சு? தெரியலையேப்பா. நான் பாடினவங்கள பாக்கணுமா? பாக்கலாம்ப்பா. அவங்க இங்க எங்கேயாவது கோயிலுக்குள்ளதான் இருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாமா? சரிம்மா, வா போலாம். வா.
வாங்க வாங்க வாங்க. சாமி நீங்க எப்படிங்க? நான் காரைக்குடிக்கு வந்து செட்டில் ஆகி 10 வருஷம் ஆறுது. ஆமா, சிவசங்கரன் சார் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரா? தம்பி யாரு? மூத்த பையனா? இல்ல, ஆ, இவன் என் 2வது பையன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தீர்காயுசா இருக்கணும். சொல்லுங்க, யார் பேர்ல அர்ச்சனை? இவன் பேருக்கு தான் பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. மாதவன், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். மாதவன் நாமதேயஸ்ய அனுச நக்ஷத்ராணாம் விருச்சிக ராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். மாதவா, ஆ? நீ அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு ம். கண்ணை மூடி, அம்மா தாயே எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும், நான் கல்யாணம் பண்ணிக்க மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ண என் கண்ணுல காட்டுன்னு நல்ல மனசார வேண்டிக்கடா. அப்படி அப்படி வேண்டிக்கிட்டா என்னம்மா நடக்கும்? நீ வேண்டிக்கிட்டு கண்ணை முழிச்சு பாக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. அப்போ நான் வேண்டிக்கிறேன். ம். நான் மகாலட்சுமிய பார்க்கணும். 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 அம்மா புவனேஸ்வரி தாயே, உன்னை நம்பிதான் நாங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். என் பையன் மாதவன் ஒரு குழந்தை மாதிரி. இவனுக்கு ஒரு மனைவி வேணும்னு நான் உன்னை தேடி வரல. என் இடத்துல இருந்து என் பையனை பாத்துக்க ஒரு தாய் வேணும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். என் பையனுக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் கண்ணுல காட்டு தாயே. சாமி, மாலை அம்மனுக்கு போட்டுட்டு அம்மன் பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. பேஷா பண்ணிடுவோம். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் துர்காயே நமஹ. அம்மா தாயே, நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை. முனீஸ்வரம்மன் கோயில் இறங்கிங்க. எவ்வளவோ யோசிச்சு பாக்குறேம்மா, ஆனா எனக்கு என் அம்மா முகம் மட்டும் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குது. இந்த அனாதைக்கு அடைக்கலம் கொடுத்து கூட வச்சிருக்கிறது பூமிகா அம்மாவும் அவங்க குடும்பமும் தான். பூமிகா அம்மாவுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பணக்கார இடத்துல
நல்ல வரன் அமைஞ்சு நல்ல புருஷனும் நல்ல மாமியாரும் அமையணும். அதுதான் தாயே உன்கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன். பூமிகா அம்மாக்கு நல்ல எதிர்காலம் அமைய உன் சன்னதி ஒரு அடிக்கல்ல அமையட்டும். இதுதான் என்னோட வேண்டுதல். நான் மகாலட்சுமிய பார்க்கணும். மகாலட்சுமிய காட்டுறீங்களா? அம்மா சொன்னாங்க இங்க வந்தா மகாலட்சுமிய பார்க்கலான்னு. மகாலட்சுமிய காட்டுங்க. ஓம் புவனேஸ்வர்யை நமः. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. Mom, Mom, I like that girl, Mom. I like that girl, Mom. என்னடா சொல்ற? நீங்க சொன்னீங்கல்ல மகாலட்சுமி, அவளை நான் பார்த்தேன். அவள் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, மாம். எப்படா பார்த்த? இப்பதான் மாம், ஜஸ்ட் நவ் மாம். சாமி கும்பிட்டு கண்ணு முழிச்சு பார்த்தனா, அப்போ நீங்க சொன்ன மாதிரியே இங்க இருந்தா மாம். அந்த மகாலட்சுமி என் கண்ணு முன்னாடி நின்னா மாம். நிஜமாவா? இப்ப அந்த பொண்ணு எங்கடா? போயிட்டா மாம். தீர்க்க சுமங்கலி பவ, தீர்காயுஷ்மான் பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து. பிரசாதம் எடுத்துக்கோ மாம். மகாலட்சுமி தீர்க்க சுமங்கலி பவ, தீர்காயுஷ்மான் பவ. மாம், இந்த பக்கம் தான் போனா. வா போய் பார்க்கலாம். சதி, அம்மா, நான் போய் அங்க ஏதாவது ரூம் இருக்கான்னு பார்த்து பேக வச்சுட்டு வந்துடுறேன். சரி. அம்மா புவனேஸ்வரி தாயே, பெரிய படிப்பு படிச்சு பெரிய வேலைக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஆசை, நான் மில்லியனர் வீட்டுக்கு மருமகளா போகணும். அதுக்கு ஒரு பணக்கார பையனை நான் பார்த்து லவ் பண்ணணும். என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பணக்கார பையனை என் கண்ணுல காட்டு தாயே.
புவனேஸ்வரி தாயே, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் என் அண்ணன் மேடிதான். அவன் தான் என் உயிர். தெரிஞ்சோ தெரியாமலோ என் அண்ணன் வளர்ந்ததுக்கு அப்புறமோ நான் குழந்தையாவே இருக்கிற மாதிரி நீ அவனை படைச்சிட்ட. என் அண்ணன் எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு நல்லபடியா மேரேஜ் நடக்கணும். என் அண்ணன் நல்லா இருக்க என்ன தியாகம் வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சீக்கிரம் என் அண்ணனுக்கு ஏத்த ஒரு அண்ணி அமைச்சு கொடுத்தாயே. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயத் சேவேந்திரியே பிரதிஷ்டதி. அடடே, சிவசங்கரன் பையன் இல்ல நீ? ஆமா சாமி. இப்பதான் உங்க அம்மாவும் அண்ணாவும் வந்துட்டு போறா. உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அந்த காலத்துல ரொம்ப சாதாரணமா இருந்தார். ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனா ஆயிருக்கார். சரி, வரேன் சாமி. க்ஷேமமா இருப்பா. மாதவா, எங்கடா நீ பார்த்த பொண்ணு? அம்மா, இந்த பக்கமா தான் வந்தா அம்மா. சரி வா பார்க்கலாம். வாமா போலாம். அம்மா, என் பொண்ணு கிடைக்கணும்னு நானும் எத்தனையோ கோவிலுக்கு போய் வேண்டியிருக்கேன். ஆனா இந்த கோயிலுக்குள்ள நுழையும் போது ஏற்படுற உணர்வு மாதிரி இதுவரைக்கும் எனக்கு வந்ததே இல்லம்மா. காணாம போன என் பிள்ளையே திரும்ப கிடைச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. பின்ன இருக்காதா ராசாத்தி? இந்த புவனேஸ்வரி அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். நீ வேணும்னா பாரு, நம்ம இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள ஸ்வேதா பத்தின நல்ல தகவல் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் பாரு. உன் வார்த்தை மட்டும் பழிச்சிட்டா இதை விட ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில எதுவுமே இல்லம்மா. சரி வா, உள்ள போலாம்.